வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்லர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஸ்டாக் ஐட்டங்கள் டின்னில் இருக்கிறத அப்படியே ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. என்னென்ன காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதாங்க பிளாக் க்ரூஸ், அப்புறம் காமிக்கிறது ஒயிட் பார், அடுத்து காமிக்கிறது ஒயிட் பிக் கிட்கேட், அடுத்து காமிக்கிறது ஒயிட் சிப்ஸு, அடுத்து வர்றது பிளாக் பார், ஒயிட்டு பார் காமிச்சு முடிச்சிட்டாங்க. பிளாக் க்ரூஸ் எடுத்து காமிக்கிறாங்க மேடம். பாருங்கள், இதுதான் க்ரூஸ். கோடு போட்டால் க்ரூஸ், கோடு போடலைன்னா சிப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அடிக்கடி. இது எல்லாமே அந்த டின்னில் லேயராக இருக்கும். நீங்கள் மேலே வரைக்கும் நம்ம வச்சு பார்த்துருக்கீங்க டின் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது. இப்போ வந்து உங்களுக்கு அந்த குறைய அது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத மேடம் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெயிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா அது மாதிரி பல சைஸில் இருக்கும். உங்களுக்கு அரை கிலோவுக்கு போடும்போது கரெக்டாக அரை கிலோ சிப்ஸு அப்படின்னா நம்ம அரை கிலோவுக்கு எடுத்து வைக்கும்போது இந்த குட்டி சிப்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நிறுத்து தான் வைக்க முடியும் நம்ம. அதனால தான் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஒரு சிலர் கேட்பாங்க எத்தனை பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ க்ரூஸ் அப்படின்னா எத்தனை பீஸ் இருக்கும், சிப்ஸ்னால் எத்தனை பீஸ் இருக்குன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் அது வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படிம்பேன். ஏன் அப்படின்னாக்க அதுதான் வித்தியாசம் வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். ஒயிட் பார் காமிக்கிறாங்க. நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பார் பார்த்திங்களா அந்த லேயராக இருக்குதா, ஒன்று கீழே ஒரு லேயர் தெரியுதா, இதுதான் டின்னில் வந்து ஃபுல் டின் வரும்போது இப்படி தான் அடிக்கடிக்க இருக்கும் உங்களுக்கு. இதில் இப்போ பார் அரை கிலோ அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் வெயிட்டாக இருக்காது, எல்லாமே ஈக்குவல் சைஸாகவும் இருக்காது. நான் அதனால தான் சொல்லுவேன், நம்ம வந்து பேக் பண்ணுறது வந்து கஷ்டமான வேலை அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தான். இது பார்த்திங்கனாக்கா ஒயிட் பிக் கிட்கேட். நம்ம நினைப்போம் ஒயிட் கிட்கேட்னால் அரை கிலோ அப்படி எடுத்து வச்சிடலாம்லேன்னா, ஆனால் வெயிட் கரெக்டாக வரணும் இல்லையா. இப்போ அதாவது நம்ம கொரியர்லாம் பார்த்திங்கனாக்கா 5 கிராம் 10 கிராம் விலை கூட்டிட்டாலே அடுத்து அரை கிலோவுக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வெயிட் வந்து ரொம்ப கரெக்டாக தான் போட முடியும். நம்ம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே முடியாது. 5 கிராமில் 2 கிராம் கூட வைக்க முடியாது. அடுத்தது என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் சிப்ஸு காமிக்கிறாங்க. இதுதான் ஒயிட்டு சிப்ஸு. அந்த உள்ளே அடிக்கடிக்கு இருக்குதா, அந்த அடுக்கி இருக்கிறத எடுத்து அரை கிலோ 1 கிலோ 2 கிலோவுக்கு அந்த வெயிட்டுக்கு எப்படி வருமோ அதுக்கு தக்கன பீசஸை மாற்றி எடுத்து வைப்பாங்க மேடம். அதாவது சொல்ல வெயிட்டு போட்டு நம்ம அடுக்கி வைக்கிறது வந்து வேலை. அது நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனல் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே பல சைஸில் இருக்கும். அதனால தான் நான் சில பேர் கேட்பாங்க இல்லையா, இது எத்தனை பீஸ் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா நம்ம அதை சொல்ல முடியாது உங்களுக்கு. அடுத்து காமிக்கிறது பிளாக் பார் காமிக்கிறாங்க. இதுதான் பிளாக் பார். கருப்பு கலருங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் கருப்பு கலர். இதை ஆஷ் கலர்னு சொல்லிக்கலாம். எல்லாமே அந்த லேயராக இருக்கா, கீழே ஒரு லேயர் இருக்குங்களா. பாருங்கள் சைஸும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது ஒரு சில இது பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும் ஆனால் வெயிட்டாக இருக்கும். ஒரு சில இது பார்த்திங்கன்னா பெருசாக மொக்கையாக இருக்கும் ஆனால் வெயிட் இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம பேக்கிங் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வேலை. அப்படி இல்லை அப்படின்னாக்கா சும்மா நம்ம குத்து மதிப்பாக எடுத்து வச்சிட்டோம்னாக்கா கொரியர்காரங்க வந்து இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட கொரியர் கொண்டு போய் கொடுப்போம், அவங்க இன்னொரு ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுப்பாங்க, அவங்க இன்னொரு ஆஃபீஸில் கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஒட்டும்போது வெயிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட குறையாக இருந்தாலும் அது வேரியேஷன் வந்துடும். எப்படி இருக்குது ஸ்டாக் ஐட்டங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.